2017 தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிரணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்திலே தங்க கனிமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டுடைய குரலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க. தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றியிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷன் டெட் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவ்வளவு மன நிறைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோடு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க, ஏன் என்னோட மகள்களாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.